Hi guys, welcome back to our channel. எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த லுக் நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படினு சொல்லி தான் காட்ட போறேன். இது வந்து ஒரு ஃப்ளோலெஸ் ஆன நேச்சுரல் ஸ்கின் ஃபினிஷ் மேக்கப் லுக். ஒரு பாப்பான லுக் வந்து கிடையாது. நான் லிப்ஸ்டிக் மட்டும் என்னோட சாரிக்கு மேட்சா கொஞ்சம் ரெட் கலர்ல போட்டேன். நீங்க அதை சிம்பிளா நியூடா போட்டாலும் இது வந்து ஒரு நியூட் மேக்கப் மாதிரி தான் இருக்கும். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே அஃபோர்டபிளான ப்ராடக்ட்ஸ் தான். ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ண நினைக்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப பேசாம இந்த மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேஸ்கின் மோட் ஆன். ஃபஸ்ட்டு எப்போதுமே நீங்கள் மேக்கப் போடுறீங்கன்னா ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஆரம்பிங்க. கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே என்ன ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் நியூட்ரிடமோட இந்த விட்டமின் இ மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது உங்கள் ஸ்கின்னை ரொம்ப நேரத்துக்கு மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு மேக்கப்புக்கு ஒரு நல்ல பேஸும் கூட. ஸோ இதை நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸில் மசாஜ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா மறக்காமல் லிப்பையும் மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்கள். அதுக்கு நான் ப்ளம்மோட இந்த லிப் பாம் எடுத்துக்கிட்டேன். ஃபேஸ் ப்ரெப்பிங் முடிச்சதுக்கப்புறமே இப்போ நம்ம மேக்கப்போட பேஸ்க்கு போயிடலாம். நான் ப்ரைமருக்கு வந்து பர்பிளோட 24 கேரட் கோல்ட் ப்ரைமரை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரைமர் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் வந்து ரொம்ப நேரத்துக்கு லாங் ஸ்டேவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஆயில் செக்ரேஷன் இருக்குமோ அந்தந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் டேரெக்டாக ஃபவுண்டேஷன் போகிறேன். நான் எந்த ஒரு ஆரஞ்சு கரெக்டரோ கன்சிலரோ யூஸ் பண்ணல. பிளெண்டரை வெட் பண்ணிக்கோங்க, பட் அது இந்த புழிஞ்சா தண்ணி வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன். என்னோட கரெக்டான ஷேட் ஃபவுண்டேஷன் எடுத்து நான் என் ஃபேஸில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுறதுக்காக என்னோடய பியூட்டி பிளெண்டரை வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமே ஹைலைட்டர் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். ஹைலைட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினேஷன் ஃபேஸுக்கு கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணணும். ஸோ எங்கெங்கெல்லாம் ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கோ நான் அங்கங்கெல்லாம் ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் எனக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஸ்விஸ்பியூட்டியோட ஹைலைட்டர். ஷேட் மறந்துட்டேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஹைலைட்டர் எப்போதுமே உங்கள் டோனை விட 2 டோன் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் ஹைலைட்டிங்காக தெரியும். இதையும் அதே பிளெண்டரை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் எவ்வளோ ப்ராடக்ட் அந்த ஸ்பெஞ்சில் இருக்கோ அதை அப்படியே ஐ கன்சிலராக போட்டுக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக நான் வந்து எடுத்துக்கல, அதையும் நான் வந்து போட்டுக்கிறேன். செட் பண்ணுறதுக்காக நான் ஸ்டேக்கியோட லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபேஸை செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம். எனக்கு ஆல்ரெடி ஐப்ரோஸ் வந்து திக் ஐப்ரோஸ் தான், சும்மா நான் வந்து டஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கிறேன். ஐப்ரோக்கு நான் எனக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஸ்விஸ்பியூட்டியோட ஐப்ரோ பேலட். அதில் வந்து 4 ஷேட்ஸ் இருக்கும், 3 ஷேட்ஸ் இருக்கும், அண்ட் தென் ஒரு வேக்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐப்ரோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே ஸ்விஸ்பியூட்டியோட இந்த ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். இது வந்து 01. ஸோ இதில் இருக்க இந்த ஒரு ப்ரௌன் ஷேட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஷேடை நான் வந்து பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். எப்போதுமே பிளெண்ட் பண்ணும்போது சென்டரில் பிடிச்சி பிளெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப பின்னாடி போய் பிளெண்ட் பண்ணாலும் சரி, இல்லைந்து ரொம்ப கிட்ட வச்சு பிளெண்ட் பண்ணாலும் பிளெண்ட் ஒழுங்காக ஆகாது. ஸோ அதை நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட்டிங் மோஷனில் பிளெண்ட் பண்ணுங்க, அப்போ தான் பிளெண்ட் ஆகும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே லாக்மியோட பிளாக் காஜல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் எப்படி ஐலைனர் ஃபில் பண்ணணும் அதே மாதிரி காஜல் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நான் போட்டிருக்க அந்த காஜலையுமே வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிற ஒரு ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி, பிகாஸ் ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் மாதிரி எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால. அதே காஜல் யூஸ் பண்ணி நான் என்னோடய வாட்டர் லைனையும் ஃபீல் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் திக்காகவே ஃபீல் பண்ணிக்கிறேன். அதுவும் எட்ஜில் வந்து கொஞ்சம் திக்காக ஃபீல் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஐ கொஞ்சம் போல்டாக தெரியும். ஸோ அதனால் திக்காக வந்து ஃபீல் பண்ணிக்கிறேன். அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஸ்காரா மேபிலினோடது. இது வந்து உங்கள் லேஷஸை லென்த்தனிங் பண்ணி காட்டும். அட் த சேம் டைம் நிறையா லேஷஸ் இருக்கிற மாதிரி ஒரு இலியூஷன் கொடுக்கும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப இது பிடிக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மஸ்காரா வச்சு என்னோடய லேஷஸ் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ கான்டோர் பண்ணுறதுக்காக என்னோடய ஐப்ரோ பேலட்டில் உள்ள அந்த ப்ரௌன் கலரை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நான் 2 சைடு கான்டோர் பண்ணுறேன். எப்போ கான்டோர் பண்ணாலும் உங்கள் இயர் எண்டு அந்த சென்டர் ஆஃப் த அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியல, அதுலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும், இல்லைனா வந்து ஒரு மாதிரியாக தெரியும்.
எனக்கு ஆல்ரெடி குட்டி ஃபேஸ் தான், ஸோ அதனால் எனக்கு கான்டோர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நான் ரொம்ப லைட்டாக கான்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். என் ஃபேஸ் வந்து லைவ்லியாக காட்டுறதுக்காக நான் வந்து ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டில் எனக்கு வந்து ப்ளஷ் அவ்வளோ பிடிக்காது. பட் இப்போலாம் ரீசெண்ட் டேஸாக நான் வந்து ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். அது யூஸ் பண்ணதுக்கு அப்புறமே வந்து மாற்றங்கள் நிறையா பார்க்குறேன். அதனால் எனக்கு வந்து பிடிச்சிருக்காது. அதுவுமே நான் சுஸ்பிடிலேருந்து யூஸ் பண்ணுறேன். அது வந்து ஹைலைட்டரும் ப்ளஷும் சேர்ந்து வரும். அதில் நான் ஒரு பிங்க் ஷேடை காமிச்சேன்னா அந்த ஷேடாக வந்து ரொம்ப லைட்டாக போட்டுக்கிறேன். லைட்டாக மூக்கில் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மூக்கு கான்டோர் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதனால் அதே கான்டோர் தான் யூஸ் பண்ணி நான் மூக்கு வந்து கான்டோர் பண்ணிக்கிறேன். கான்டோர் பண்ணும்போது மூக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு கொஞ்சம் குட்டியாக தெரியும். ஸோ அதனால கான்டோர் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கான்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்து அதே சுஸ்பிடியில் உள்ள ஹைலைட்டர் எடுத்து நான் வந்து சிரிச்சுக்கிட்டே அப்ளை பண்ணுறேன். சிரிச்சுட்டு அப்ளை பண்ணால் தான் வந்து எங்கே உங்களுக்கு ஹைலைட்டிங்காக வந்து சிரிக்கும் போது தெரியுமோ அங்கே அப்ளை ஆகும். இல்லை நீங்கள் எங்கேயோ அப்ளை பண்ணிடுவீங்க. ஸோ எப்போ ஹைலைட்டர் அப்ளை பண்ணாலும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். அட் த சேம் டைம் ப்ளஷ்ஷுக்கும் அதே தான் பண்ணணும். அடுத்தது நான் லிப் லைனர் யூஸ் பண்ணுறேன். லிப் லைனர் யூஸ் பண்ணாமலும் நீங்கள் லிப்ஸ்டிக் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். பட் எனக்கு இப்படி யூஸ் பண்ணுறது பிடிக்கும். நான் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் ஷேடை விட ஒரு ஷேட் டார்க்கராக இருக்கிறதுக்கு என் லிப்பில் போட்டுக்கிறேன். அதுக்கு அப்புறமே நான் லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ லிக்விட் லிப்ஸ்டிக் நான் யூஸ் பண்ணது லாக்மேயோடது. ஷேட் பார்த்திங்கன்னா பிங்க் ப்ரோம் அப்படின்னு ஒரு ஷேட் வந்து யூஸ் பண்ணேன். அது லைட்டாக ரெட்டு கலந்த மாதிரியே இருந்தது. அது எனக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப திக் ரெட்டாகவும் இல்லை. ஸோ அதை நான் வந்து போட்டு கையை வச்சு நல்லா மெர்ச் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் செட்டிங்ஸ் போய் அடிச்சுக்க வேண்டியதாக இந்த டிஸ்டன்ஸில் வச்சு அடிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் மேக்கப். நான் என்னோடய ஃபைனல் லுக் காட்டுறேன். வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ க்ரியேட் பண்ணலாம். நான் வந்து ஐக்கு வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் அதிகமாக பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அது கூட வேணான்னா நீங்கள் ஒரு காஜல் வச்சு கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுவுமே இன்னும் சூப்பராக தான் இருக்கும். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறவங்க அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குற வரைக்கும்